பீகார்லேருந்து சந்தாவை தேடி வந்த ஆளுங்க அனிஷ் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனா அங்க இருந்த சேரனும் பாண்டியும் ரொம்ப சாமர்த்தியமா, நாங்க இங்க வீடு வாடகைக்கு எடுக்க வந்தோம், அனிஷ் யாருனே தெரியாதுன்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க. ஒரு வழியா அந்த ஆளுங்க அங்க யாரும் இல்லைன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நிஜமாவே சந்தா எங்க? அனிஷா அனுப்பிட்டு ரோட்ல தனியா நடந்து வந்த சந்தாவை வழியில வந்த வானதி பார்த்திருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க ஆட்டோல வர்றத பார்த்ததும் சந்தா மாட்டிக்க கூடாதுன்னு வானதி தான் வண்டியிலேயே அவங்கள ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த வானதி அம்மா கிட்ட, இவ என் கூட படிக்கிற பொண்ணு, அவங்க அம்மா அப்பா டெத் கேஸுக்காக ஊருக்கு போயிருக்காங்க, அதான் இங்க தங்க வைக்க வந்தேன்னு ஒரு சின்ன பொய்ய சொல்லி சந்தாவை பத்திரமா உள்ள கூட்டிட்டு போறாங்க. பாண்டி வானதிக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, சந்தா என் கூட பத்திரமா இருக்காங்க, யாரும் தேடி வரமாட்டாங்க, நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்லி தைரியம் கொடுக்கறாங்க. வானதியோட இந்த உதவியை பார்த்து சேரன் அண்ணனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பல்லவன் ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் ஜெயிக்கணும்னு வெறியோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா அண்ணனை தப்பான வழியில தான் கஷ்டப்படுத்தின, இப்போ ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணி அண்ணனை பெருமைப்படுத்தணும்னு அவன் உருக்கமா பேசுறது பார்க்கறவங்களுக்கு மனசை தொடுற மாதிரி இருக்கு. வானதி வீட்டுக்கு சந்தாவை தேடி அவங்க குடும்பத்து ஆளுக வருவாங்களா? பல்லவன் அண்ணனோட மன்னிப்பை பெறுவானா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.